سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிக ஆச்சரியமான ஒரு பிரயாணத்தை, மிஅராஜ் இஸ்ராவுடைய பிரயாணத்தை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் செய்ய வைத்தார். அவ்வாறான ஒரு பிரயாணத்தை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்தது கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதராக இருந்து கொண்டு மனிதர்களில் மிக ஆச்சரியமான ஒரு மனிதராக அல்லாஹ் ஆக்கினார். மிக மனித மாணிக்கத்திற்கு தான் அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கின்றார். இந்த உலக முடிவு வரை சகோதரர்களே, இந்த பிரயாணத்தை பற்றி மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மிஅராஜ் என்றால் என்ன சகோதரர்களே? ரெண்டு வகையான பிரயாணம், அல் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ரா வல் மிஅராஜ் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு. நம்ம எல்லோருக்கும் தெரியும், தியாகம் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்ன தியாகம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவ்வளோ பெரிய ஒரு கிருபையை, இன்று விண்வெளி பிரயாணம், சந்திர மண்டலத்துக்கான பிரயாணம் என்றெல்லாம் பல பிரயாணங்கள் இருக்கிறது. முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும், சந்திரன் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணம் வானம் வரைக்கு சென்றது. வானத்தில் 7 வானம், 7 வானத்துக்கு அப்பால் சிதரத்துல் முன்தஹா, சிதரத்துல் முன்தஹா பைத்துல் மஅமூர். சகோதரர்களே, இப்படி பிரயாணம் செய்த ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரா? அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்பார்கள். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லோருக்கும் சந்தேகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்யாணத்திலே தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சாதனையாளர் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய காதுகளுக்கு போக வேண்டும். அந்த சாதனையில்
பெரும் சாதனை தான் சகோதரர்களே. ஒரே ஒரு இரவையில் இந்த வானத்துக்கு பிரயாணம் செய்து வானத்துடைய 7 வானங்களையும் கடந்து 7 வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர், சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து விட்டு வந்த ஒரு சாதனை வீரர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரயாணத்தை செய்ய வைத்தது யார் தெரியுமா? அல்லாஹ். அதனால அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனமே குர்ஆனிலே சூரத்துல் பனி இஸ்ராயீல் என்று சூரத்துல் இஸ்ரா என்ற ஒரு சூரா, இதனுடைய முதல் ஆயத் என்ன? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு لنريه من آياتنا إنه هو السميع البصير. سبحان நாங்க தஸ்பீஹ் செய்றோம். அல்லாஹ்வே தன்னை தஸ்பீஹ் செய்றார். தஸ்பீஹ் என்ன? அல்லாஹ் தூய்மையானவர். ஏனென்றா இந்த இஸ்ராவுடைய பிரயாணத்தை கேள்விப்பட்டா சிலர் பொய்யாக்கிடுவாங்க. ஏன்னா புத்திக்கு படாது. இஸ்லாம் எல்லாமே புத்திக்கு படணும் என்ற அவசியம் இல்லை. நாங்க ஈமான் பில் கைப், மறைவானதை நம்பி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது புத்திக்கு படல. எங்களுக்கு புத்திக்கு பட்டதோ பட இல்லையோ நம்புறோம். அதுதான் சுப்ஹானல்லதி. அல்லாஹ் தூய்மையானவன். ஏன் தூய்மையானவன்? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் இரவோடு இரவாக பிரயாணம் செய்ய வைத்தார். இரவு பிரயாணம் இது. அஸ்ரா எங்கிருந்து எங்கு? மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. எனக்கு தெரியும் 3 பள்ளிவாசல் உலகத்தில் புனிதமான பள்ளிவாசல்கள். அதில் ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த ரெண்டுக்கும் இடையில் 40 ஆண்டுகள் தான். அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொண்டு போறார். சகோதரர்களை எவ்வாறு கொண்டு போறார்? ஆச்சரியம். ஏன்? மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது ஹிஜாஸிலே, சவுதியிலே. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது ஷாமிலே, ஈலியாவிலே, பலஸ்தீனிலே. அந்த காலத்திலே சகோதரர்களே பிரயாணம் செய்வதற்கு 40 இரவுகள் எடுக்கும். இந்த காலத்திலே ஜெட் இருக்கிறது என்று வையுங்கள், பிளைட் இருக்கிறது, ஹெலிகாப்டர்ல போகலாம். சரி 4 மணித்தியாலம் என்று வையுங்கள். அல்லாஹ் உலகத்திற்கே தென்படாத ஒரு வாகனத்தை அல்லாஹ் கண்டுபிடித்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்தை கூட்டிட்டு செல்வதற்காக யார் வருகிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து என்ன செய்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்ச பிளந்தார். பரிசுத்தமாக ஆக்கினார் நபியுடைய இருதயத்தை. பைபாஸ் நடக்குது. இன்றுதான் பைபாஸ் உலகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பைபாஸ் எப்பயோ நடந்தது, 2 தடவை நடந்தது. நெஞ்ச பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பிளேட்ல, தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தங்க பிளேட்ல வைத்து ஜம்சம் தண்ணீரால் அந்த இருதயத்தை கழுவினார்கள். ஏன்? அதில் உள்ள எல்லா கசடுகளும் நீங்குவதற்காக. அந்த இருதயத்தை ஈமானால் நிறைத்தார்கள். சகோதரர்களே, ஆபரேஷன் பண்ணியவர் யார்? சய்யிதுல் மலாயிகா, மலக்குகளுடைய தலைவர். ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் யார்? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணி என்ன? சய்யிதுல் மா, ஜம்சம். 3மே சய்யித். சய்யிதுகள், சாதாத்துகள் யார் தெரியுமா உலகத்திலே? நபிமார்கள். என்று சாதாத்துகள் என்று சொல்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையினர்கள் சாதாத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
சுன்னத்துகளை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் சாதாரணர்கள், மற்றவர்கள் அல்ல. சகோதரர்களே, இது முடிந்ததற்கு பிறகுதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி கொண்டு வந்திருந்த வாகனம் தான் புராக். புராக் ஜெட்டை விட வேகமானது, புராக் பிளைட்டை விட வேகமானது. அதை விட வேகமான வாகனத்தை உலகம் கண்டுபிடிக்காது, இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிக்காது உலகம். இந்த புராக்கிலே ஏற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால். நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 27 பேரை தனது வாகனத்தில் பின்னால் ஏற்றி இருக்கிறார்கள். ஒட்டகத்திலே, கழுதையிலே, குதிரையிலே, ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே உஸாமா ரலியல்லாஹு அவர்களை, ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை, இந்த புராக்கிலே மிஅராஜுடைய பிரயாணத்திலே பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஏறினாங்களா. புராக் பிரயாணத்தை தொடர்ந்து எங்கிருந்து எங்கு? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. சில வினாடிகள்ல புராக் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைந்தது. சில வினாடிகள்ல மஸ்ஜிதுல் அக்ஸால புராக் போய் நின்றதோட இறங்குறாங்க. அங்க ஒரு இடம் இருக்கிறது, போனால் பார்க்கலாம். நபிமார்களுடைய வாகனம் கட்டிய ஒரு இடம் இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே. அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த புராக்கையும் கட்டினார்கள். கட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அதான் சொல்லப்பட்டது. அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார். பல கேள்விகள் தோன்றும் இதிலே. அனைத்து கேள்விக்கும் பதில் இருக்கிறது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தொழுக, என்ன தொழுக, எது தொழுதாக, எல்லாமே இருக்குது. எல்லாமே குதுபாவை விளங்கப்படுத்தி முடிக்க முடியல. முழு நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் முற்படுத்தினாங்க தொழுவி. 2 ரக்காத் தொழுவிச்சாங்க. சகோதரர்களே, தொழுவித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களோட பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இஸ்ரா முடிவடைகிறது. அல்லாஹ் சொல்கிறான், மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? பரக்கத் செய்திருக்கிறோம். பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அதனாலதான் யஹூதிகள் பிடிக்க தடமாறுறாங்க. பிடிக்க இயலுமா? முடியாது. பிடிக்க முடியுமாக இருந்தா பிடிச்சிருக்கணுமே. அப்ப ஏன் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க? முடியாது, முடியாது. பரக்கத் செய்யப்பட்ட பூமி, அது அடிக்கலாம், ஆனால் முடியாது. நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன். 10 வயசு பிள்ளை உசாமா என்ற பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன்ல கஸாவுல மரணமாகி பல நாள். குளிப்பாட்டி கஃபன் செய்து பேரும் எழுதியாச்சு, அடக்க கொண்டு போறது. ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்துல காலடியிலிருந்து துவா செய்யறா, யா அல்லாஹ் ஒரே ஒரு பிள்ளை, என் மகனுக்கு உயிரை கொடுங்க. பிள்ளை எழுப்பிட்டு பிள்ளை எழுப்பி இருந்துட்டு உலகத்துக்கே ஆச்சரியம். இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க, புத்தி உள்ளவங்க நம்புவாங்க. மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு இது என்னடா இது என்ன உலகம் இது? கஃபனை கலத்தி எடுக்கிறாங்க, பிள்ளை எழுப்பி நின்றுட்டு. கண்ணியமிக்க சகோதரர்கள், பரக்க செய்யப்பட்ட பூமி அது. பாரக்னா ஹவுலா. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிப்ரூன்லாவோட கபர் இருக்குது. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்த இடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிய இடம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். தொடர் அவ்வளோ பரக்க செய்யப்பட்ட பூமி தான் அந்த பூமி. பாரக்னா ஹவுலா. எதற்கு அல்லாஹ் அங்க எடுத்துட்டு போனான்? ஒரே அடியாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வானத்துக்கு போகணுமா இல்லாதா? ஏன் அல்லாஹ் பலஸ்தீனுக்கு கொண்டு போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கட அத்தாட்சிகள் எல்லாம் காட்டுவதற்கு கொண்டு போனோம். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அந்த அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஸமீஉ பஸீர். சகோதரர்களே, இஸ்ராவுடைய பிரயாணம் இப்பொழுது இஸ்ராவிலிருந்து மிஅராஜ் ஆரம்பிக்கிறது. மிஅராஜ் எங்கு?
மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானம். சாதாரண தூரமா சகோதரர்களே? வானம் கற்பனைக்கு எட்டல்ல. இன்னும் உலகத்துடைய விஞ்ஞானம் வானத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்றார், ஹதீஸ்ல வந்திருக்குது, வானத்துக்கு போயிட்டார். இது அல்லாஹ் சூரத்துல் நஜ்ம்ல சொல்றார், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى إنها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى. முதல் வானத்துக்கு போயிட்டார். முதல் வானத்துக்கு கதவு இருக்கு. திறக்க சொல்றாங்க, தட்டுறாங்க கதவை. திறந்தா யாரு? இப்படிதான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யார் வந்திருக்குது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அனுப்பப்பட்டுட்டாரா? கதவை திறந்தா இருக்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சலாம் சொல்லி மர்ஹபன் பிப்னி சாலிஹ், சாலிஹான மகனே வாங்கன்னு கூப்பிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியோக சொன்னாங்க, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், வலது பக்கம் பார்த்து சிரிச்சார், இடது பக்கம் பார்த்துட்டு அழுதார். நான் ஏன் சிரிச்சார், ஏன் அழுதார்? நபியோக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல கேட்கிறார். வலது பக்கம் அவருடைய பிள்ளைகள் சொர்க்கவாதிகள், இடது பக்கம் அவருடைய பிள்ளைகள் நரகவாதிகள். சரி, முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானம் போறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறார். இரண்டாவது வானத்தை தட்டுறார். இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். கதவை திறந்தா மர்ஹமன் பில் அஹி ஸாலிஹ், வாங்கன்னு வரவேற்றார். சலாம் சொன்னாங்க. சரி, இரண்டாவது வானத்திலிருந்து மூணாவது வானம். மூணாவது வானத்துக்கு போனா ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார், வாங்க நபியே. மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானத்துக்கு போறார். நாலாவது வானத்துக்கு போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ், வாங்க சாலிஹான நபி. நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம். ஐந்தாவது வானத்தில் இருக்கிறாங்க ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வரவேற்றாங்க, வாங்க சாலிஹான நபியே. ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம் வரவேற்றாங்க யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து போகும் பொழுது அழுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் அழுதீங்க? சொன்னாங்க, எனக்கு பிறகு வந்த நபி இவரோட உம்மத் அதிகமாக சொர்க்கம் நுழையும், வேண்ட உம்மத்தை விட. ஏன்னா பனு இஸ்ரவேலர்களை விட நாங்க அதிகமாக நம்ம சொர்க்கம் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம். சகோதரர்களே, மிக முக்கியமான சம்பவம் இது. மிக முக்கியமான சம்பவம் இது. லேசா கேட்டுட்டு போறது ஒன்றல்ல. ஏழாவது வானத்தை அடைந்ததோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்கன்னு வரவேற்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிட்டு நபி அவங்க அப்படியே போறாங்க பைத்துல் மஅமூர் பள்ளிவாசல். அல்லாஹ் சொல்றார், அங்கதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் தோற்றத்தை கண்டார். காப கௌசைனி அவ் அத்னா, கிட்ட வாங்கிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்கைகள் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய உயரம் கண்டாங்க அந்த இடத்துல. ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. பெரும் பெரும் அத்தாட்சி எல்லாம் பார்க்கிறாங்க, கண்ணுக்கு விளங்குது. என்ன பைத்துல் மஅமூர், அந்த பள்ளிவாசல் எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் என்றா சகோதரர்களே, 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் நுழைகிறாங்க, வெளியே வாரது. ருக்கூல, சுஜூதுல, தொழுகையில் பைத்துல் மஅமூரை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் என்ற தடாகத்தை பார்த்தாங்க, பெரிய தடாகம். 4 ஆறுகளை பார்க்கிறாங்க. நைல் நதி இருக்குது, மிஸ்ருடைய நைல் நதி அங்கிருந்து தான் வருது வானத்திலிருந்து. ஈராக்குடைய ஃபுராத் நதியை பார்த்தாங்க. சைஹான் ஜைஹான பார்த்தாங்க அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, சொர்க்கத்தை பார்த்தாங்க. அல்லாஹ் சொல்றான், பார்த்தார். லகத் ரஆ மின் ஆயாதி ரப்பில் குப்ரா. பெரும் பெரும் அத்தாட்சி எல்லாம் சொர்க்கத்தை பார்க்கறேன்டா. சொர்க்கத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு மற்றதெல்லாம் சின்னது தானே. நரகத்தை பார்த்தார், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார், முழுதையும் பார்க்கிறாங்க. சகோதரர்களே, கடைசியாக பார்த்தது சித்ரத்துல் முன்தஹா. சொன்னாங்க, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தேன். அந்த இடத்தை அடைந்தா அங்க இழந்த மரம், அதனுடைய இலைகள் எல்லாம் அதானில் ஃபீலா, யானையுடைய காதுகளுடைய சைஸ் இலைகள் எல்லாம். இப்ப சகோதரர்களே, சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்ததோட அல்லாஹோட பேசுறாங்க. அல்லாஹ் 3 மிக முக்கியமான கிஃப்ட்கள் அல்லாஹ் கொடுத்து இந்த பிரயாணத்தில் சும்மா எடுக்கல. அல்லாஹ் முதலாவது சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்தது 50 நேர தொழுகை. இன்று நாங்க 5 நேர தொழுகையை பாரமாக எடுக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் கஷ்டம். எங்கட சீதேவி தனத்துக்கு தான் தொழுகை. 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுத்தார் முதலாவது. இரண்டாவது சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்து இருக்குது, ஆமன ரசூல் ஓதுறோமே, இந்த ஆயத்தை அல்லாஹ் கொடுத்தார். மூன்றாவது அல்லாஹ் சொன்னார், யாரெல்லாம் ஷிர்க் வைக்காமல் மௌத்தாகுவார்களோ பாவங்களை மன்னிச்சிருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்திலே தொழுக முந்தி இருக்கல 50 நேரம். கீழே இறங்கி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேரம் தொழுக. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட சமூகம் செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே பனூ இஸ்ரவேலை பார்த்துட்டேன். இப்ப அல்லாஹ் அடுத்து போய் பேசுறாங்க. அல்லாஹ் சொன்னார், சரி 10 குறைப்போம், 40 நேரம் தொழுகு. சும்மா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, 50 நேரம் தொழுகை இருந்தா கேட்கிறாங்களே, தொழுவதுக்கான பிறந்தேன், தொழுவதுக்கு தானே பிறந்தது, எல்லாம் வச்சு தொழுகைக்கு எழும்பணுமா கேட்கிறாங்களே இல்லையா? 50 நேரம் தொழுகை இருந்தா அல்லாஹ்க்கு தெரியாத நாங்க தூங்கணும், சாப்பிடணும், தொழில் செய்யணும், ஜாப் செய்யணும். அல்லாஹ் படைச்ச அதுக்கு இல்லை, இபாதத்துக்கு தானே அல்லாஹ் படைச்சு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இப்ப அல்லாஹ் 50 என்ன செய்றார்? 40 ஆகிட்டார். திரும்ப வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்க, என்ன நடந்துச்சு? 40 இல்ல, உன உம்மத் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு சரியா சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு துஆ செய்யணும், குறைஞ்சு தந்ததுக்கு. திரும்ப போய் கேட்டாங்க, அல்லாஹ் 10 குறைச்சா 30. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி வராது, இன்னும் குறைங்க. போய் பேசினாங்க, 20, 10, 5 நேரம் தொழுகை எடுத்துட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? 5 சொன்னாங்க, அதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க இதையும் குறைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்தஹி, வெக்கமா இருக்குது அவனை குறைக்கிறது, போய் கேட்க வெக்கமா இருக்குது. அல்லாஹ் சொன்னார், 5 நேரம் தொழுதா 50 நேரத்துடைய நன்மை நான் கொடுப்பேன். சகோதரர்களே, காலையாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தார் மக்கா. இப்ப மக்காவுல இந்த பிரயாணத்தை பத்தி சொன்னா நம்ப போறாங்களா? என்ன செய்வாங்க எல்லாரும்? இந்த ஸ்டார்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன உங்களோட கூட்டாளி நைட் எங்கெல்லாம் போய் வந்தாராமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்குது, இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, இரவு நான் இந்த பிரயாணம் போனேன். ஏன்னா அந்த காலத்துல உள்ளவங்க பலஸ்தீனுக்கு போறது பிரயாணம் எல்லாருக்கும் தெரியும், அங்க ஒவ்வொரு தூணா தெரியும் அவங்களுக்கு. நபியோக ஹிஜ்ர் இஸ்மாயில் நின்று கொண்டு காஃபிர்கள் கேள்வி கேட்டாங்க, இவ்விடத்துல என்ன இருக்குது பள்ளியில, இவ்விடத்துல என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன செய்தார்? மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியை கொண்டது நேர நிறுத்தாட்டி காட்டினார். நபியோக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து விளக்கம் சொன்னாங்க. சகோதரர்களே, அன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த 5 நேர தொழுகை எவ்வாறு தொழணும் என்று ஆரம்ப கடைசி நேரங்களில் தொழுவித்து காட்டினார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய பெரும் பாடம் இது அல்லாஹ் தியாகத்துக்கு பிறகு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை சகோதரர்களே. அதனாலதான் சக்கராத் வரை தொழுவது கடமை. இவ்வளவு மிஅராஜுடைய பிரயாணத்தை படித்தவங்க ஒரு நாளும் தொழுகையை விட மாட்டாங்க. பாருங்க, சிலவங்க ஃபிளைட்ல தொழுவாங்க, கண்டிருப்பீங்க. ஃபிளைட்ல அது டைமுக்கு தொழுகைன்னு அவங்களுக்கு அல்லாஹ் நசீப். அவங்க எவ்வளவு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல தக்பீரை கட்டுறோம், ஏன் ஏர்போர்ட்ல பள்ளி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு முக்கியமானது. முக்கியம். இப்ப சவுதியா ஃபிளைட்டுல பள்ளி இருக்குது மேல,
ஏன் அவ்வளவு முக்கியம்? சாப்பாட்டை விட முக்கியம் தொழுகை சகோதரர்களே. சாப்பாட்டை விட முக்கியம். இருந்து நின்று தொழ முடியாதா? இருந்து தொழணும். இருந்து தொழையலாது சக்கராத்தை அடைஞ்சிட்டீங்க, படுத்துட்டு தொழணும் சகோதரர்களே. தண்டி பாவிக்கலாதா மண்ணை தயமம் செஞ்சு தொழணும். அவ்வளவு முக்கியம். ஃபர்லான தொழுகைய வாகனத்தை தொழையலுமா? தொழையலாது. ஃபர்லான தொழுகைய வாகனத்துல தொழையலாது. சுன்னத்தான தொழுகை மட்டும்தான் வாகனத்தில். ஃபர்லான தொழுகைய இறங்கித்தான் தொழணும். அப்ப கதிரிலும் தொழுகிறார்கள். இது புதுசா உருவாக்கப்பட்டது. கதிரிலும் தொழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கதிர் இருந்ததா? உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, எதிர்காலத்துல பள்ளி வாசல்கள் சேஞ்ச் ஆகிடுமோ, கதிரைகள்லாம் நிறைஞ்சி கதிரையில தொழக்கூடியவங்களுக்கு சுஜூத் கடமையா? எப்படி சுஜூத் செய்யறது? கதிரையில தொழுதா 7 உறுப்புகள்ல சுஜூத் செய்யணுமே. உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தி அஅதா. 7 உறுப்புல சுஜூத் இல்லையே, கதிரையில தொழுதா? கீழே உட்கார்ந்து தானே தொழணும் சகோதரர்களை. நெத்தி படணுமே சுஜூதுல. புதுசாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரங்கள் கதிரையில் தொழுவது, புதுசாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரங்கள் ஃபர்லான தொழுகை வாகனத்தில் தொழுவது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த அளவு முக்கியமான தொழுகை வாழ்க்கையில் தவறவிடக்கூடாது சகோதரர்களே. சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கிடுவான் தொழுதா. பிள்ளைகளுக்கு வசிய செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. அல்லாஹ் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தொழுற பாக்கியத்தை, தொழுற பாக்கியத்தை சகோதரர் உள்ளத்தை நீயத்தை வச்சு கொள்ளுங்க. மவுத் வரைக்கும் தொழில் போகட்டும், தொழுக மிஸ் ஆகும். தொழுக 5 நேரம் சகோதரர்களே, கவனமா தொழுதுவாங்க. ஹாஃபிதூன் தாயிமூன் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில பேணுதல் சகோதரர்களே. கபர்ல போனதோட முதல் அவ்வல் மா யுஹாஸபு பில் அப்த் அஸ்ஸலாத். தொழுகை பத்தி தொழுகை சரியா இருந்தா தான் மற்ற கேள்விகள். அது பிழையா இருந்தா சுபோ தொழுது படுதில்லை. எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால ஒரு குரூப் உருவாக்கி 3 நேரம் தொழுகு, 3 நேரம் தொழுகிற ஒரு ஷைத்தான் உருவாக்கினான். இன்னொரு குரூப் உருவாக்கி ஸ்ரீலங்கால தொழவே தேவையில்லை உருவாக்கினான். எல்லாம் ஷைத்தான்கள் எல்லாம் உருவாக்கினாங்க ஸ்ரீலங்கால. ஒவ்வொரு குரூப் வந்தது. தொழுகிறது கஷ்டம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத் இருந்து தொழுதாங்களா இல்லையா? அப்ப ஏன் தொழணும்? தொழ தேவையில்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலேயே தொழணும் சகோதரர்களே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகை அல்லாஹ் தந்தது எங்களை முன்னேற்றதான். எங்களை முன்னேற்று நாங்க பின்னுக்கு ஆக மாட்டோம் தொழுகையாளிகள். அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய பிரயாணத்துல படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம், ஆகப்பெரிய நியத் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் ஒரு தொழுகையும் தவறவிட மாட்டேன் என்ற நியத்தை வைங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான், அல்லாஹ் அந்த நசீபை தருவான். தொழுதுட்டோம் மாஷா அல்லாஹ். உலமாக்களுடைய பெரிய ஒரு கூட்டமே இருக்கிறாங்க சுஜூதுல மௌத்தானோம். சுஜூதுல எப்படி மௌத்தானாங்க சகோதரர்களே? தொழுது 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 நெத்தி கருப்பாயிரும் அவங்களுக்கு. தொழுது தொழுது அவங்கள மரணம் சுஜூதுல ஆயிரும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. இந்த மிஅராஜுடைய இஸ்ராவுடைய பிரயாணத்தை வைத்து யா அல்லாஹ் நாங்கள் படிக்கக்கூடிய பெரும் பாடமாக தொழுகையில் பேணுதலை தருவாயாக. இதுவரைக்கும் தவறவிட்ட தொழுகைகளுக்காக தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், வாழ்க்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் பேணுதலாக நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக எங்களை ஆகுவாயாக. தொழுகையாளிகள் நுழையக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழைவிப்பாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தில் சுஜூதிலே ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. قم الصلاة من ذرية ربنا وتقبل دعاء. صلاة الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.